இது வேற சனிய. பாத்து கொஞ்சம் இருங்க. பாத்து துளசி, நீ நகத்தை வெட்டுற, நீ விரல வெட்டுற போற. கொஞ்சம் காலாட்டம் இருங்க. புலி மாதிரி நகத்தை வளர்த்துக்கிட்டு. படுபாவி, என்கிட்ட ஒற்றை குச்சியை கொடுத்துட்டு இங்க பொண்டாட்டியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறியா? முடிஞ்சா அந்த பேப்பர் எங்க கொடு. உன் காலை காட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உட்காரு. காலை காட்டு. என்ன எஸ்கேப்லாம் கிடையாது, உட்காரு. காட்டு. வேணாம் சொல்றேன். உன் நகத்தை வெட்டி விட வேணாமா? நகத்தை நல்லா வெட்டுறேன் பாரு. டேய் ஆனந்த், வாடா. எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். இந்தா. ஹே, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் நின்னுங்கற. வா உட்கார் வா. இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் என்னடா வந்த உடனே கிளம்புறேன்னா என்னடா அர்த்தம்? நீ பாட்டி இருந்து விருந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லடா. உன்னை வேண்டா விருந்து சாப்பிட சொன்னது. நீ பாட்டு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கிற வேலை யாரு பாக்குறது? காசு கொடுத்து வெளியால கூட்டு வந்து ஒட்டடை அடிச்சா அது நம்ம நட்பு கேவலம் இல்ல? டேய் லூசு பையல, சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா. நீ என் ஃப்ரெண்ட்ரா, உன்னை ஒட்டடை அடிக்க சொல்லனா? இருந்து காஃபி சாப்பிட்டு போ. துளசி, என் ஃப்ரெண்டு நடுங்கிற மாதிரி ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. இல்ல என்னால இப்போ காஃபி குடிக்க முடியாது. ஏன் வாய வீட்டுல வச்சு வந்துக்கிறியா? சும்மாறா குட்டிமா, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வாமா. அவ அதை குடிச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகணும். இவன் எப்படி பழி வாங்குறது? போ. என்னடா உட்காரத்துல கட்டியா? அதெல்லாம் இல்லையே. அப்புறம் ஏன் நின்னுங்கிற? உட்கார்றா. இந்த பாரு, காஃபி மட்டும் தான் காசு வாங்குவோம், உட்காரத்துக்கு எல்லாம் ஃப்ரீ தான். உட்கார்றா. நீ ஓவரா கலாய்க்கிற. டேய் நீ என் நண்பன்டா, உன்னை கலாய்க்க வேற யாரா கலாய்க்கிறது? உட்கார்றா. அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டு போயிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்டா. அதான் நீ இப்ப சாமியார் மாதிரியே பேசுற பத்தியா? கல்யாணம் மட்டும் பண்ணி பாரு, லைஃபோட கலரே சேஞ்ச் ஆயிடும். சத்தியமா சொல்றேன்டா, கல்யாணம் ஆயிட்டா வாழ்க்கைய நாசமாயிடும், சுதந்திரம் போயிடும் சொல்றோம். நிக்க வச்சு சொன்னோம்டா. ஏன் பொண்டாட்டி பாரு, அவர் ஜிம்முடா. உட்கார வச்சு நகத்தை வெட்டி விடுறா, தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறா, வேலைக்கு சூப்பரான சாப்பாடு. நான் வெளியே கிளம்புனா உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, இவ்வளோ ஏன் இந்த கர்ச்சீஃப் சாக்ஸ் அதெல்லாம் கூட எடுத்து வைப்பானா பாரு. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கூடா, லைஃப் சூப்பரா இருக்கும். எங்கடா கல்யாணம் பண்ணிக்க விட்ட? நீ என்ன பண்ற? நேரம் உங்க அப்பா கிட்ட போய் பேசு. உங்க அம்மா காலில் வந்து கதறு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா. குடி குடி குடி. காஃபி எப்படி? ஏ கிளாஸா? டிவைனா இருக்குமே. இதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது. அம்மா கொடுக்குற காஃபி அமிர்தம்னா, பொண்டாட்டி கொடுக்குற காஃபி தேவாமிர்தம். வெயிட் பண்ணி 90 வயசுல கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய வேஸ்ட் ஆக்கிக்காத. உடனே கல்யாணத்தை பண்ணு, நல்ல காஃபியாவது கிடைக்கும். ஓகே பாய். கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். கை கழுவிட்டு வருமா? எதுக்கு? காக்கா குருவில கை கழுவிட்டு சாப்பிடுது? அதுக்கு கை இருந்தா தானே கழுவும். குருவி மாதிரி கையில படாம காக்கா மாதிரி கொத்தி கொத்தி திங்கிறதுனா சொல்லுங்க, கை கழுவாமலே சாப்பிடலாம். ஏய், என் பொண்டாட்டி நீ எனக்கு ஊட்டி விடுத்து இருக்கும் போது நான் எதுக்கு கை கழுவிட்டு கையால சாப்பிடணும்? நீ ஊட்டி விடுவியா, நான் அப்படியே சாப்பிடுவேனா? சரியான சோம்பேறி ஆயிட்டீங்க. துளசி சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, பசி உயிர் எடுக்குது. வந்துட்டேன். அடடா, வெரி குட் வெரி குட். ரெடியா? நிறுத்து நிறுத்து. இதான் நீ பண்ண சமையலா? ஆமா. இதுக்கு பேர் என்னம்மா? உப்புமா. தப்புமா, நீயே கண்டதை சமைச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு பேர் வச்சுனுங்கிற. அப்புறம் பேட்டர்ன்ஸ் வாங்குறது சிக்கலாயிரும். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கைய நாசமா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டா சொர்க்கம் எந்த முட்டாள் சொன்னான்னு தெரியல. சொன்னோன்னு நிக்க வச்சு சொன்னோம், கேட்டவன ஓட விட்டு சொன்னோம். நிக்க வச்சு சொல்லணுமா? இப்பதான் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கல்யாணம் பண்ண சொர்க்கம்னு வாய்க்கிழியே சொன்னீங்க. அதான் ஏன் சொன்ன இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பசிக்குது உப்புமா பண்ணி கொண்டு வான்னு சொன்னா செவுத்துல ஓட்டுற போஸ்டருக்கு பசையில பண்ணி கொண்டு வந்திருக்க நீ. ஹை, அவ்வளவு சூப்பரா இருக்கு. நோய் நொந்த அளவுக்கு நொலன்னு இருக்கு. மனுஷன் தின்னுவானா? இத பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. இத சாப்பிட்டா வாய் ஒட்டிக்கும், காது கேட்காது, மூக்கு அடைச்சிக்கும். போஸ்டுக்கு பசம் பண்ற நீலாம் என் பொண்டாட்டியா? பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா பசிய கூட தின்னுதான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அடி பாவி, தப்பு பண்ணிட்டேன் மாமா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சாரி கேட்பேன்னு பார்த்தா நான் எதுக்கு சாரி கேட்கணும்? பாராட்டாதான் எடுத்துக்கணும்.
என்னது நான் பாராட்டினா? நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? ஒண்ணுமே சமைக்க தெரியாத துளசி போஸ்டருக்கு பச காய்ச்சற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கா. என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்! இத நினைச்சு நீங்க சந்தோஷப்பட வேணாமா? கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி வெரி குட் குட்டிமானு பாராட்ட வேணா? நேரம் வாங்க பாட்டிமா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துருக்கீங்க. வந்து 2 போஸ்டர் ஒட்டு போங்க. போஸ்டர் ஓட்டவா? அது இல்ல பாட்டிமா, என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமைச்சிருக்கா, இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, நானும் சாப்பாட்டு நேரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். என்னது இது கொட்டி வச்ச கோந்து மாதிரி இருக்கு? துளசி, என்ன செஞ்சிருக்கிற? உப்புமாவா? பாட்டிமா, இதுக்கு இன்னும் பேரே வைக்கல. நீங்க சாப்பிட்டு பார்த்து இதுக்கு ஒரு நல்ல பேரா வைங்க. பேரையும் வச்சு போஸ்டர் ஓட்டிடலாம். பாட்டி, அது உப்புமாவே தான். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்காக என்ன ரொம்ப திட்டி பேசி தகராறு பண்ணி சண்டைக்கு வந்து கண்ணத்துல கிள்ளி அடிச்சு எப்படி கொடுமைப்படுத்தினார் தெரியுமா? ஏன் தமிழ், உப்புமா பண்ணா உப்புமாவே வருமா? கொஞ்சம் தண்ணி கூடி போச்சுன்னா கூழ் மாதிரி தான் வரும். குடுக்கறத குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணுமே தவிர இப்படி கண்டபடி பேசி தகராறு பண்ணா என்ன அர்த்தம்? ஐயோ பாட்டிமா, சத்தியமா தகராறு எல்லாம் பண்ணல. குடுக்கறத குடிச்சிட்டு வாயடிச்சு போய் தான் கிடக்குறேன். என்ன பாட்டி இது? இது பால் கொழுக்கட்டை. இவருக்கு பிடிக்குமேன்னு நானே செஞ்சு கொண்டு வந்தேன். பால் கொடுக்கிட்ட சீர் கொடுக்க பாட்டிமா. போதும் போதும் கொடுங்க. பிரமாதம் பாட்டிமா. எங்க நாக்கு செத்து எமலோகம் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். சரியான டயத்துக்கு வந்து என் நாக்கோட உசுரை காப்பாத்திட்டீங்க. இனிமே பாட்டிமா அடிக்கடி நீங்க வீட்டுக்கு வரணும். என்னமா பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி அடிக்கடி வாங்கன்னு சொல்ற? இந்த பாட்டி மேல அவ்வளவு பாசமா? பின்ன பாசத்தோட பால் கொண்டு பண்ணி அந்த சட்டி முழுக்க கொண்டு வந்தா உங்க மேல பிரியம் இல்லாம போயிடும். பாட்டிமா, இனிமே சாப்பிடறதுக்கு தினக்கு வந்து மாதிரி தூக்குச்சட்டி முழுக்க பண்ணி கொண்டு வாங்க. உங்க மேல பிரியம் அதிகமாயிட்டே இருக்கும். அடப்பாவே, உனக்கு தூக்குச்சட்டி மேலதான் பாசமா, இந்த பாட்டி மேல இல்லையா? ஐயோ பாட்டிமா, நான் என்ன பண்றது? துளசியோட கை வண்ணம் இந்த பந்தம் உருவு எல்லாத்தையும் அறுத்து போட்டுருச்சு. இவ குருவி முட்டை மாதிரி தோசை சுட்டாளே, அது உனக்கு தெரியாதா? விடு தமிழ், இவளுக்கு சமைக்க தெரியலன்னா என்ன, நான் கத்து தர்றேன். எண்ணி 8 நாள் சமயக்கட்டுல நின்னா போதும், அருமையா கத்துக்கலாம். பாத்தியா, 8 நாள் தான். பாட்டிமா சும்மா கில்லி 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 மாதிரி சொல்லி தருவாங்க. உடனே போய் கத்துக்கோ. நான் சொன்னது அவளுக்கு இல்ல, உனக்கு. என்ன பாட்டிமா, நான் கத்துக்கணுமா? என்ன, அவ படிக்கிற பொண்ணு, சமைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நீ தான் சமைக்கணும். அப்படின்னா அவ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாள பாட்டிமா? செய்வா. படிச்சு முடிச்சு உத்தியோகத்துக்கு போன பிறகு, சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு செய்வா. அது வரைக்கும் நீ தானே கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, நீ தானே அவளை கவனிச்சுக்கணும். கேட்டீங்கல்ல, இனிமே காஃபி போட்டு கொடுமா, தோசை சுட்டு கொடுமாலாம் கேட்க கூடாது. பாட்டி கிட்ட பக்குவமா கத்துக்கிட்டு ஒழுங்கா சமைக்கிற வேலையை பார்க்கணும். உத்தரவிடுங்கள் மகாராணி, ஒரே நொடியில் செய்து முடிக்கிறேன். யார் அங்கே? இந்த மகாராணிக்கும் பாட்டிக்கும் பிடித்த உணவை உடனே சமைத்து கொண்டு வா. வாய் ஊறுகிறது. வாய் ஊரும் ஊரும். என்ன பார்த்தா நான் குதிரை மேய்க்கிற சேவகன மாதிரி இருக்குது. உன்னை போடு. அடி. இரு இரு தமிழ், அவளை ரொம்ப அடிச்சு போடாத. ரத்தம் வராம ஒரு 4 அடி அடி. என்ன, எனக்கு காப்பாத சொன்னா இப்படி அடிக்க சொல்ற? பின்ன வாய் ஊறுது எனக்கு சமைச்சு போடுன்னு பாட்டி முன்னாடி சொன்னா பாட்டி டென்ஷன் ஆக மாட்டாங்களா? பொம்பளைங்களுக்கு சமைக்கிறது தான் வேலை, ஆம்பளைங்களுக்கு சாப்பிடுறது மட்டும் தான் வேலை. ஏன் ஆம்பளைங்களுக்கு கை இல்லையா? வாய் மட்டும் தான் இருக்கா என்ன? எவன் சொன்னது? நாங்க சமைச்சு போடலையா? சம்பாதிச்சு போட்டா? முடியாது. ஐயோ எப்பா எப்பா, அம்மா சாமி. பாட்டிமா, செல் படுக்கல, எனக்கு இது வேலைக்கு ஆகாது. ஒரு தடவை இல்ல பாட்டிமா, ஒரு நாளைக்கு 9 வேளை சமைச்சு போடுறேன். இவ்வளவு கவனம் மட்டும் இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். என்னாச்சு பாட்டிமா? ஒண்ணுமில்ல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இவ குழந்தையா இருக்கும் போது சிரிச்சா, அதுக்கப்புறம் இவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் மனசை விட்டு சிரிக்கிறா.
உன்னாலதான் இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியும் தமிழ். இது எதுக்கு பாட்டிமா அழறீங்க? முதல்ல கண்ணை தொடச்சுக்கோங்க. தமிழ், என் பேத்திய காலத்துக்கும் ஆயுசு பூரா இப்படி சந்தோஷமா வச்சுக்குவியா? கண்டிப்பா பாட்டிமா. அவ முன்ன பின்ன ஏதாவது தப்பு பண்ணாலும் அத பெருசா எடுத்துக்காம பத்திரமா பாத்துக்க தமிழ். தாய் இல்லாத பொண்ணு உன்னதான் தாயா நினைச்சு வந்திருக்கிறா. 7 ஜென்மத்துக்கு நீ புருஷனா இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க நிம்மதியா வாழணும். அத சந்தோஷமா பாத்துட்டு இந்த கிழவி கண்ணு மூடணும். அதை தவிர வேற என்ன இருக்கு எனக்கு? கண்டிப்பா நான் துளசி நல்லா பாத்துக்கிறேன் பாட்டிமா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் துளசியை பத்திரமா பாத்துப்பேன். நீங்க தைரியமா இருங்க. அவ கூட நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குயா. எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேர் பொண்டாட்டிய மதிக்கிறான்? நீ கோர்ட்ல வச்சு இவளுக்கு தந்த மரியாதை இருக்குதே, அது எவளுக்கும் கிடைக்காத மரியாதை. இவ்வளவு நம்பிக்கையோட பேசுற நீங்க எதுக்காக அழறீங்க? சந்தோஷத்துல அழுதா ஏன்னு கேட்க கூடாது. துக்கத்துல அழுதா தான் துடைக்கணும், அழாம பாத்துக்கணும். நான் சந்தோஷத்துல இருக்கிறேன், என்ன கேள்வி கேட்காத. நீங்க அழறது பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா கேள்வி கேட்பேன். நீ கேள்வி கேட்டேன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன். துளசிட்ட சொல்லி உப்புமா செய்ய சொல்லுவேன். சொல்லட்டுமா? வேண்டாம் சாமி, நீங்க 2 பேரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறீங்க. நான் இந்த விளையாட்டுக்கே வரல. துளசி, பாட்டிமாக்கு வேற ஏதாவது நல்லதா சமைச்சு கொடு. பாட்டிமா, சமையல் நடந்தும் இருந்து சாப்பிடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடலையா? வேணாம் பாட்டிமா, நீங்க கொடுத்த பால் கொண்டு சாப்பிட்டதே வயிறு திம்முன்னு இருக்குது. கணக்கு ஒரு முக்கியமான வேலையா பார்க்கணும். நான் மறந்தே போயிட்டேன். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சமையல் நடந்தும் இருந்து சாப்பிட்டுருங்க. சரியா? துளசி, நீ எனக்கு வெயிட் பண்ணாத. பாட்டி மட்டும் சேர்ந்து சாப்பிட்டு நான் வந்துடுறேன். சரிங்க.